நேயர்களே, இப்ப நம்ம பார்க்க போறது சர்வதேச செய்திகள்ல ஈரானை அமெரிக்கா தாக்குவதற்கான நடவடிக்கை எடுத்து வருவதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். குறிப்பாக நாம பார்க்கிறதுனா, ஈரான்ல மிகப்பெரிய கலவரம் நடந்து வந்து பலாயிரக்கணக்கான பிண குவியல்களாக ஈரானுடைய தெஹரான் மருத்துவமனையில் இருப்பதாக அங்குள்ள பெண் ஒருவர் பேட்டி கொடுத்திருப்பதையும் நாம் இப்போது கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம பார்க்கிறது என்னன்னு சொன்னா, ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, சையத் அலி காமினி, ஈரானுடைய உச்சபட்ச அயத்துல்லா காமினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு சிக்கல்களுக்கும் அவ்வளவு குழப்பங்களுக்கும் அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேலால் தூண்டிவிடப்பட்ட மொசாத் உளவாளிகள் தான் இந்த திட்டத்தை செய்யறாங்க. அவங்கள நாங்க சும்மா விட போறதில்லை. இந்த நாட்டினுடைய சாவரின் இறையாண்மை, பொது சொத்துகளுக்கு தேவை சேதத்தை ஏற்படுத்துகிற இந்த உளவாளிகளை, இந்த கலவர கும்பல்களை நாங்கள் மரண தண்டனை, அடக்குமுறை செய்து அவர்களை அழித்தொழிக்கும் வரை ஓயப்போவதில்லை. அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு உண்மையிலே தைரியம் இருந்தா எங்க நாட்டுக்கு வரட்டு, எங்க நாட்டை அவர் ஆட்சி செய்யிட்டு எங்க நாட்டை கட்டுப்படுத்தட்டுமே, எதுக்கு நீ வெளியே இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு 86 வயது முதியவர், பெரியவர், ஷியா பிரிவினுடைய தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி ஒரு சவாலை விட்டிருக்கிறார். இப்ப ஈரான்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இந்த வன்முறை 68 மணி நேரம் அதிகரித்து 70-75 மணி நேரம் தாண்டி போயிட்டு, இந்த கடுமையான வன்முறையில அது உச்சபட்ச நிலையில இருப்பதற்கு காரணம் இன்டர்நெட்டு. அதை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ அமெரிக்காவினுடைய ஸ்டார்லிங்க்ஸ் கனெக்ஷனை இப்போ கொடுத்துருக்கான். இப்போ அதை செயலிழக்க செய்யறதுக்கு ஏற்கனவே சீனாவுடைய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என்று சீனா நாங்க எல்லா உதவிகளும் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரஷ்யாவும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, சீன தொழில்நுட்பம் கிடைத்து எல்லா விதத்திலும் நாளைக்கு ஈரானை அமெரிக்கா அழிக்க முயற்சித்தால் இது பெரிய சிக்கல் சீனாவுக்கு தான் ஏற்படும். ஏனென்றா 10 லட்சம் பேரலை உற்பத்தி செய்கிற வெனிசுவேலாவுடைய 1 மில்லியனை இப்ப அவங்க காலி செஞ்சுட்டாங்க அமெரிக்கா. அமெரிக்காவுடைய உற்பத்தியில 50 மில்லியன் பேரல்கள், 5 கோடி பேரல்கள் எங்களுக்கு கொடுக்கணும். சீனாவினுடைய வெனிசுவேலா இன்வெஸ்ட்மெண்ட் 45 ஒரு 50-60 லட்சம் கோடி ரூபாய்களை சீனா முதலீடு செஞ்சிருக்கிறார். அதாவது சொல்ல போனா $500 பில்லியன். ஒரு ட்ரில்லியன் கிட்டத்தட்ட 100 லட்சம் கோடி. அதுல இவங்க ஒரு 60 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு வெனிசுவேலாவுடைய கடற்படை, வெனிசுவேலாவுடைய சாலைகள், வெனிசுவேலாவுடைய டெலிகாம் சிஸ்டம், பிரிட்ஜஸ், யூனிவர்சிட்டிஸ், தார் சாலைகள், கட்டமைப்புகள், போர்ட்டு, ஏர்போர்ட்டு எல்லாமே சீனா தான். இப்ப வெனிசுவேலாவில் அமெரிக்கா உள்ள பூந்ததுனால சீனாவுக்கு பெரும் 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 தகவல். சீனாவில இருந்து ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேரல் கொண்டு வர்றான். அதுக்கு பதிலாக வெனிசுவேலா இவன் என்ன பண்றான், டெவலப் பண்றான். அதை அமெரிக்கா முடிச்சிட்டான். அமெரிக்கா வெனிசுவேலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுராவை கைது செய்ததன் மூலம் சீனாவுக்கு பெரிய அடி. 2வது, இப்ப ஈரானை காலி செஞ்சுட்டா சீனாவுடைய வளர்ச்சியை தடை செய்யணும் அப்படின்ட்டு அமெரிக்கா முயற்சிறாங்க. இப்ப சீனா பதட்டத்தில் இருக்கு. சோவியத்தை விட சீனா பதட்டத்தில் இருக்கு. என்ன செய்யறது? தெற்காசியாவில் கால் பதிப்பதற்கும் அவங்களுடைய மிரட்டலில, அமெரிக்காவின் மிரட்டலில் இன்னைக்கு பல நாடுகள் இருக்கிறது. வெனிசுவேலா மட்டுமல்ல, கொலம்பியா இருக்கிறது, மெக்சிகோ இருக்கிறது, கியூபா இருக்கிறது, வெனிசுவேலா, இன்னும் லத்தீன் அமெரிக்க, தென் அமெரிக்க நாடுகளில் ஏராளமான நாடுகளை அவர்கள் தன் கையில கொண்டு வர போறாங்க. அதை கொண்டு வர்றதுக்கு அவர்கள் ஏன் அந்த திட்டம் போட்டாங்கன்னு வேற ஒரு செய்தியில் நான் உங்களுக்கு தர்றேன். இப்ப ஈரானுடைய பிரச்சனை, ஈரானை தாக்குவதற்கு அவர்கள் முயன்றாலும் அவர்களுக்கு ஒரு ரிலக்டன்சி, அது என்ன சொல்வது, ஒரு தயக்கம் இருக்கிறது. ஏன்னா வெனிசுவேலாவுடைய தளவாடங்கள், அந்த அமைப்பு, இராணுவ கட்டமைப்புகள் ஈரானை கம்பேர் பண்ணும்போது ஒன்றும் கிடையாது. ஈரான் மிகப்பெரிய ஏவுகணை ஜாம்பவர்கள், பலிஸ்டிக்ஸ், ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக்,
அதே மாதிரி தானியங்கி ரடார் சிஸ்டம், S-300 டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் ஸ்டேக் SU-400, SU-35 இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்புறமா உளவு பார்க்கக்கூடிய தானியங்கி ஆட்டோமேட்டிக் ஃபிளைட்ஸ், விமானங்கள், ட்ரோன்கள், எல்லா சிஸ்டமும் இருக்கு. அவங்க 12 நாள் போர்ல துவம்சம் செய்த இஸ்ரேல் புரிந்துகிட்டாங்க. அதனால இப்போ அவங்க நாட்டில் இந்த பிரச்சனைக்கு காரணம் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள். ஏன்னா அமெரிக்காவினுடைய இந்த 40 வருஷ தடை அவங்கள நாட்டை உற்பத்தி செய்யாம, நாட்டை வளர்ச்சி கொடுத்தாம பெரிய இழிவில் கொண்டு நிறுத்தினால அந்த மக்கள் ஒருவேளை உணவுக்கு போராடுகிறார்கள். அப்ப அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்க பசியில் இருக்கும்போது நீ மிலிட்ரிக்கே செலவு பண்ணிட்டு இருக்க, ஹிஸ்புல்லாக்கு கொடுக்குற, அதாவது ஹமாஸுக்கு ஃபண்ட் பண்றீங்க, சியாட்டி ஹிஸ்புல்லாவுக்கு பண்றீங்க, ஹவுதிகளுக்கு பண்றீங்க, நாங்க வறுமையில் இருக்கோம். சீனாவுடைய, அதாவது ஈரானுடைய ஒரு ரியாலுடைய மதிப்பு அமெரிக்க டாலருக்கு எதிராக 1.4 மில்லியன், 14 லட்சம் ரூபாயை கொடுத்தா. அந்த அளவுக்கு அந்த பணத்துக்கு வேல்யூவே இல்லை. யாருக்கு? ஈரானுடைய பணத்துக்கு மதிப்பே இல்லை. மக்கள் ஒருவேளை சாப்பிட்டும் ஒருவேளை சாப்பிடாத அளவுக்கு இருக்காங்க. இது அவ்வளவுக்கும் காரணம் அமெரிக்கா. அமெரிக்கா இவ்வளவு காரணம் இருந்து இந்த 12 நாள் போர்ல இஸ்பஹான், ஃபர்தோஸ், நட்டான்ஸ்ல குண்டு போட்டு ஏராளமான பேரை கொலை செய்த பிறகும் இப்பொழுது அந்த நாட்டில் குர்திஸ் படைகளின் மூலம் பார்டர்ல இருக்கக்கூடிய சிரியா குர்திஸ்கள், குர்திஸ் என்பது ஒரு படம் இல்லை, துருக்கி குர்திஸ்கள், ஈராக் குர்திஸ்கள், ஈரானுடைய குர்திஸ்கள், இவர்களெல்லாம் ரெபல்ஸை தூண்டி விட்டு கோடிக்கணக்கான பில்லியன் ரூபாய்களுக்கு, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டாலர்களை செலவு செய்து அந்த நாட்டில் ஒரு ஆட்சியை கொண்டு வந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ஷியா ஆட்சியை, ஆயத்துல்லா காமியுடைய ஆட்சியை காலி பண்ணு. இதுக்கிடையில பஹ்லவி, அதாவது பேர் ரெஹபா பஹ்லவி, முன்னாடி ஷாவுடைய மகன், அவர் வேற அங்கிருந்து கொண்டு ஏராளமாக காணொலிகளை வெளியிட்டு ப்ரோவோக் பண்றார், நீங்க வெளியே வாங்க, வீதிக்கு வாங்க. இப்போ இந்த கலவரத்தின் மூலம் சீனா சொல்கிறது, அமெரிக்காவுடைய தூண்டுதலில் இந்த கலவரம் வருவதாக சீனா அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாலும் அபிஷியலா ஈரான் என்ன சொல்றாங்க, இதுக்கு மூல காரணமே இஸ்ரேல் தான், அமெரிக்கா தான். ஏன்னா அவங்ககிட்ட பிடிப்பட்ட ஆயுதங்கள், உளவாளிகள், நிறைய பேரை பிடிச்சி விசாரணை பண்றாங்க, ஏராளமான பேரை ஹேங்டு உளவாளிகள். இப்போ உளவாளிகளை பிடிக்கின்ற போது, நெட்வொர்க்கையும் கட் பண்ணும்போது அவர்களுக்கு பெரிய செட்பேக், தே ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் செட்பேக் ஆகிட்டே இருக்கிறாங்க. அதனால அவங்க ஸ்டார்லிங்ஸ் மூலம் இன்டர்நெட்ல கொடுத்து தகவல்களை பெற முயற்சித்தாலும் பெற முடியவில்லை, ஆனால் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 31 ப்ராவின்ஸ்ல, எங்க ஈரான்ல 31 மாகாணங்கள், 34 யூனிவர்சிட்டிஸ், 348 அல்லது 350 இடங்கள்ல நாடு முழுவதும் கலவரங்கள் பரவி ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல கட்டுப்படுத்த முடியாது. அதான் இப்ப அங்க நடக்கு. இப்ப அமெரிக்கா இந்த திட்டம் போட்டதுனால ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் ஆயத்துல்லா கோமினுடைய 2ஆம் மட்டமா இருக்கக்கூடிய ஈரான் நாடாளுமன்றத்தினுடைய தலைவர், சபாநாயகர் முகமது கபாப், அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நாடாளுமன்ற சபாநாயகர், அமெரிக்காவை நாங்க அழிக்காம விட போறோம், எல்லா என்னைக்கு ரெடி, வி ப்ரிப்பேர்ட். காலிபாப் என்ன சொல்றாரு, சபாநாயகர் கலிபாப், வி ப்ரிப்பேர்ட், அமெரிக்காவை நாங்கள் எதிர்கொள்வதற்கு இராணுவ நிலைப்பாடு, ஆயுதங்கள், ஐஆர்ஜி, அல்குஸ் படை, தரைப்படை, வான்படை, கடல் படை எல்லாம் ரெடியா இருக்கு. அமெரிக்கா தப்பி தவறி கை வச்சா இஸ்ரேல் அழியுவோம். அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்கக்கூடிய, பக்கத்தில் இருக்கக்கூடிய கத்தர்ல இருக்கிற தளம், ஜோர்டான்ல இருக்கிற தளம், எகிப்தில் இருக்கக்கூடிய தளம், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட் எல்லாத்தையும் நாங்க காலி செஞ்சிருவோம், கை வச்சு பாரு அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்றாங்க. அமெரிக்கா வெனிசுவாலா மாதிரி இங்க இறங்க முடியாது, ரொம்ப அச்சத்துல இருக்கான். அதனால என்ன பண்ணிவிட்டான், அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியாவும் பீட் ஹெர்ட்ஸ் 2 பேரும் போன வாரம், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, போன வாரம் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ டொனால்ட் ட்ரம்பை பார்த்துட்டு வந்த பிறகுதான் அந்த பிரச்சனை. இப்ப டொனால்ட் ட்ரம்பை சந்திச்சுட்டு இப்ப நடவடிக்கையை பேசுறான். இவன் தீவிரமான சியோனிச கிறிஸ்தவ ஆதரவாளர்கள் தான் மார்க்கோ ரூபியாவும் பீட் ஹெர்ட்ஸும். இப்போ அவங்க கை வச்சா இப்ப இங்க தாக்குதல் நடக்கும். எங்க? இஸ்ரேல். ஃபர்ஸ்ட் தாக்குதல் இஸ்ரேல், மணமலர் அடிச்சு தள்ளுவான்.
அமெரிக்காவுடைய தளங்கள் தாக்குதல் உட்படும். இதோடு நிற்காது, மத்திய கிழக்கு பற்றி எரியும். மத்திய கிழக்குல பல நாடுகளை அவர்கள் அழிப்பாங்க. ஒருவேளை தங்கள் நாட்டுக்கு இடைஞ்சல் வருகிறது என்றால் எந்த எல்லைக்கும் போவார்கள். 60% என்ரீச் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அணு ஆயுதங்களும் அவர்கள்ட்ட இருக்கு. இதெல்லாம் அமெரிக்கா கணக்கில் கொள்ளாமல் இல்லை. இப்போ அமெரிக்காவுடைய செனட் சபையில ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இனி தான் எடுத்த எடுப்பிற்காக நடவடிக்கை எடுக்க முடியாது என்று 100 பேர்ல 53 வாக்குகளை பெற்று ரிபப்ளிக்கில் 5 பேர் எதிராக வாட்டு போட்டு தோல்வி சந்திச்சிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். அவர் இனி எதனாலும் என்ன நடவடிக்கை இருந்தாலும் அமெரிக்காவுடைய சபைகள்ல, அமெரிக்கா நாடாளுமன்றத்துல அவர் அனுமதி பெறாமல் தாக்குதலை நடத்த முடியாது என்ற சிக்கல் ஒன்று இருக்கு. இந்த நேரத்துல மார்க்கோ ரூபியோவும் பீட் ஹெர்ட்ஸும் இஸ்ரேலுக்கு ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. இன்னைக்கு உலக போராக மாறக்கூடிய அபாயம், அச்சுறுத்தல். ஈரானை அமெரிக்கா தாக்கிவிட்டால் ஈரான் போன தடவை மாதிரி இருக்காது, ரொம்ப வெகுட்டு எழுதுருவாங்க. இப்ப அவங்ககிட்ட சில ஆயுதங்களை அவங்க ஏற்கனவே அமெரிக்காவில் ரொம்ப நொந்து போயிட்டாங்க. ஏராளமான சயின்டிஸ்டை கொண்டுட்டாங்க, ஏராளமான உளவாளிகளை உள்ள விட்டு நாட்டை துவம்சம் செஞ்சுட்டாங்க. ஹமாஸ் தலைவர்கள் இஸ்மாயில் ஹானி போன்றவர்களை கொலை செஞ்சிருக்கிறாங்க. அவர்களுடைய முக்கியமான ஆளாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா தலைவர், மிக முக்கியமாக ஹசன் நஸ்ருல்லா, அலி கராரி, பாத் சுக்கூர், தபா தாபி போன்ற முக்கியமான தலைவர்களை காலி செஞ்சுட்டாங்க. ஹமாஸுடைய தலைவர்கள் இஸ்மாயில் ஹானி, யஹியா சின்வர், முகமது சின்வர், தைபு எல்லாரையும் காலி செஞ்சுட்டாங்க. இப்போ அவங்களுடைய கொதி உச்சபட்சமாக சுலைமான் அவரை கொலை செஞ்சுட்டாங்க. இந்த கலவரக்காரர்கள் சுலைமானுடைய சிலைகளை எல்லாம் அடித்து தோல்வி செஞ்சுட்டாங்க. இன்றைக்கு இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் கடுமையான கோபத்தில் இருக்காங்க. இதை எப்படி அவங்க கையாள போறாங்க? ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவதாக இவர் புட்டினும் ஜீஜிங் பியாங்கும் அறிவிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஈரான் ஒருவேளை தோல்வியை சந்தித்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் சீனாவுக்கு பெரும் சிக்கலாகிவிடும். அமெரிக்கா எந்த உச்சபட்ச கொதிநிலைக்கும் செல்லும். இதையெல்லாம் எப்படி நடக்க போகிறது? இதை எப்படி தடுக்க போறாங்க? இன்றைக்கு வரைக்கும் உளவாளிகளோ, கலவரக்காரர்களோ, போராளிகளோ நாட்டில் அரசுக்கு எதிராக பெரும் கலவரத்தை ஈடுபட்டிருக்கிறாங்க. யூரோப்பியனுடைய செய்திகள், CNN, அமெரிக்காவிலிருந்து வெளியேறக்கூடிய நியூயார்க் டைம்ஸ் மட்டுமல்லாமல் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டு கொண்டு வந்தாலும் அந்த செய்தியெல்லாம் பொய் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. அந்த செய்தியில் அப்பாஸ் அராகச்சி தப்பி ஓடிவிட்டார், ஆயத்துல்லா கோமினி தப்பி ஓடிவிட்டார் என்று தி டைம்ஸ் நாளிதழ் செய்யப்பட்டது. தப்பி ஓட முயற்சி சோவியத்துக்கெல்லாம் செய்தி வெளியாயிருக்கிறது. அதில் உண்மை இல்லை என்பதை ஈரான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. தற்போது கடும் கொதிநிலை மத்திய கிழக்கை தாண்டி உலக போராக மாறுமா? அமெரிக்கா தாக்குமா? ஈரான் எதிர்வினை என்ன? அடுத்த செய்தியில உங்களுக்கு நான் ஆதாரத்தோடு தாரேன். நன்றி.